வணக்கம் நேர்களே. நிஃப்டி ரெக்கவர்ட் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் ஃபால்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு ஹையர் இன் வாலடைல் செஷன். அண்ட் இன்னைக்கு நிஃப்டியினுடைய வீக்லி க்ளோசிங் வேற. மறுபுறம் பேங்க் நிஃப்டி இன்றைய தினமும் புதிய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேஷ் மார்க்கெட்டில் வால்யூம் பார்த்தோன்னா இன்றைய தினமும் கிட்டத்தட்ட 1.41 lakh crore தான் விழுந்திருக்கு. ஸ்லைட்லி லார்ஜ் நிறைய கிராஸ் டீல்ஸ்னாலும் சொல்லலாம். இன்றைய தினம் சந்தைகள் 62 புள்ளிகள் அதிகரித்து 23,578.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1494, டிக்ளைன்ஸ் 815. அதுபோல் மிட் கேப் பார்த்தோம்னா இன்றைய தினம் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் பை 1%. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் 0.61% அதிகரித்துள்ளது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மறுபுறம் பார்த்தோம்னா 2.48% விழுந்திருக்கு. பட் இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் த லெவல் ஆஃப் 13. ஸோ அதனால் டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுமாரி செக்ட்ரல் லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் பேங்க் இதெல்லாம் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மறுபுறம் ஃபார்மா, ஆட்டோ, நிஃப்டி, பிஎஸ்யூ பேங்க் இவையெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் ஹிண்டால்கோ, கிராசிம், பாரத் பெட்ரோலியம், JSW ஸ்டீல், அதானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், கோட்டக் மஹிந்திரா பேங்க், கோல் இந்தியா, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ஹீரோ மோட்டோகார்ப், சன்ஃபார்மா, M&M டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மேலும் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன் தங்கம் பார்த்தோன்னா 428 ரூபாய் அதிகரித்து 72,160, வெள்ளி 1,243 ரூபாய் அதிகரித்து 90,718. அதாவது ஒரு சப்டியூடாக இருந்தது. சில்வர் ஒரு வே ஆஃப் ஒரு கலெக்டிவ் இன்புட் முடிஞ்ச உடனே எகைன் மார்க்கெட் சில்வர் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த லெவலில் ட்ரிகர் ஆச்சுன்னா 5,000 to 6,000 rupees வரலையும் சில்வர் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் க்ரூட் ஆயில் இன்னைக்கு 24 ரூபாய் அதிகரித்து 6,757 இருக்கிறது. இன்றைக்கு UK பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் நோ டிஸ்கவுண்ட் ஆர் நோ ஹைக் ஸ்டேட்டஸ் கோ பண்ணிட்டாங்க. ஸோ இது இட் இஸ் எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். ஸோ மேலும் யூரோப்பியன் ஸ்டாக்ஸ்லாம் இதனால் இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி சுவிஸ் நேஷனல் பேங்க் பார்த்தோம்னா செகண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கொடுத்துருக்காங்க 25 basis point to 1.25%. குளோபல் ஷேர்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி ரெக்கார்டு ஹையாக தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ் மெயினாக சான்ஸ் ஆஃப் ட்ராப் இன் US இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வருஷம் இருக்கக்கூடும் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நிலவுது. மேலும் பவுண்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்டெடி அஹெட் ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்ததில்லை. ஸோ அதனால் அதுவும் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. மேலும் ஆஃப் ஷோரில் பார்த்தோன்னா நேற்றுக்கு பேசியிருந்தோம்ல இந்த சைனாஸ் யுவான் அது கொஞ்சம் விழுந்திருக்கு. ஸோ மெயினாக அந்த பாலிசி மேக்கர்ஸ் பார்த்தோன்னாக்க அந்த லூசனிங் தர் கிரிப் கரன்சி மேலே அவங்களால பண்ண முடியல. அதேமாதிரி சைனீஸ் பாண்ட்ஸும் பார்த்தோன்னாக்க ஒரு POC இந்த கவர்னருடைய கிளியரஸ்ட் இண்டிகேஷன் சென்ட்ரல் பேங்க் ஒரு ட்ரேடிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆன் த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொன்ன பிறகு அதுலேயும் ஒரு தாக்கம் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் 2032 இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் 2.5 ட்ரில்லியனாக இருக்கக்கூடும். இதில் பார்த்தோன்னா எனர்ஜி டிரான்சிஷன் மற்றும் டிஜிட்டல் இன்ஃப்ரால ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று இன்று ஒரு தகவல் வந்துள்ளது. மேலும் வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய 18% சேல் ஆன் இண்டஸ் டவர் கிட்டத்தட்ட 15,300 கோடி ரூபாய் இந்த டீல் மூலிமா வோடஃபோன் ஐடியாவுக்கு அந்த பணம் வருகிறது. அதுமாரி என்விடியா கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க டாப்பிள்ஸ் ஆன் மைக்ரோசாஃப்ட் முதல் இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். வேர்ல்ட் மோஸ்ட் நம்பர் 1 கம்பெனி இந்த வேர்ல்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் VIP இண்டஸ்ட்ரீஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ், TCNS க்ளோத்திங் மற்றும் PEL பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இதெல்லாம் நடந்திருக்கிறது. மேலும்
கடந்த 4 நாட்களாக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் ரேலியை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் சந்தைகளில் பார்த்தோம்னா காலையில் ஒரு வீழ்ச்சி இருந்தது, அதன் பிறகு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். 23,442 டேஸ் லோ, 23,624 டேஸ் ஹை. ஸோ அது மாதிரியான லெவலில் மார்க்கெட் முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு மைல்டு ஆஃப்டர் ஏ வாலடைல் செஷன் இன்றைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருப்பது குறிப்பிடத்தக்கது. பட் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு லாங் லெக்டு தோஜிக் ஃபார்மிங்னு சொல்லலாம், இந்த சைட்வேஸ் பேட்டர்ன். ஸோ அதனால் நிஃப்டி வந்து அடுத்த சில தினங்களுக்கு இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ரேஞ்சு பார்த்தோம்னா நேற்றைய தினம் சொன்னது தான் 23,413 to 23,664 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகக்கூடும். நாளை தினமும் நிறைய இன்புட் இருக்கிறதுனால, அதாவது எக்கானமி இன்புட் ப்ளஸ் அதர் மார்க்கெட் இன்புட் இருக்கிறதுனால வாலட்டைல் மிகுந்து காணப்படும். பட் ஓவரால் இந்த லெவலில் ஸ்டே ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.